புட்லூர் அம்மன் ஏன் நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த புட்லூர் பகுதி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வனப்பகுதியா இருந்தது. அப்போ நிறைமாத கர்ப்பிணியா இருந்த பார்வதி தேவியும் சிவபெருமானும் மனித உருவுல இந்த காட்டு பகுதியில பயணம் செய்தாங்க. அப்போ பார்வதி தேவிக்கு தாகம் எடுத்திருக்கு. சிவபெருமான் தண்ணீர் கொண்டு வர பார்வதி தேவிய அங்கேயே ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட அமர வச்சுட்டு போறாரு. அப்ப அங்க திடீரென பெருமழை பெய்து பார்வதி தேவி மேல மண் செறிஞ்சு விழுந்து அவங்க மேல புற்று உருவாகி இருக்கு. கடும் மலையில ரொம்ப தூரம் சென்று தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்த சிவபெருமான் பார்வதி தேவி மேல புற்று உருவாகி இருக்கிறத பார்த்து மனம் உடைந்து போய் அழுகிறாரு. புற்று வடிவுல அங்காள பரமேஸ்வரி தாயா இங்கே ஐக்கியமான பார்வதி தேவிக்கு துணையா சிவபெருமானும் தாண்டவராயனா இங்கே தங்கிட்டாரு. அன்றையில் இருந்து இந்த புட்லூருக்கு குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கும் திருமண தடை நீங்க வேண்டி வரவங்களுக்கும் வேண்டிய வரத்தை தந்துகிட்டு இருக்காங்க இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன். இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு எப்படி போனன்றத பத்தியும், இங்க குழந்தை வரம் வேண்டி வரவங்க மற்றும் திருமண தடை நீங்க வேண்டி வரவங்க இங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றியும் விளக்கமான காணொலியை பார்க்க ஆரோ மார்க் காட்டுற இடத்துல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.